கரண்ட் ஜென்ரேஷன் ட்ரெண்டிங் எஸ்யூவி மார்க்கெட்டில் காம்படிட்டிவான பிளேஸில் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் எஸ்யூவி கிடைச்சா ரொம்பவும் நல்லது தான். அதே நம்மளுக்கு ஜெர்மன் எஸ்யூவியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டி பேக்கேஜ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது காம்படிட்டிவ் பிரைசிங்ல வர ஒரு இனிஷியேட்டிவ் கோடா இப்போ நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க. கோடா குஷாக் ஆனிக்ஸ் எடிஷன் அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. இதோட பிரைஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ரொம்பவும் காம்படிட்டிவான ஒரு பிரைசிங் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 13.49 லேக்ல இருந்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பேஸ் மாடல் பேஸ்ட் எஸ்யூவியா இருந்தாலுமே நம்மளுக்கு இதுலயும் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது டிரைவபிலிட்டிக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த 13.49 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க சேனலுக்கு புதுசுனா நான் தான் கிருஷ்ணா. நம்ம சேனல்ல ஆட்டோமோட்டிவ் அண்ட் டிராவல் ரிலேட்டடான vlogs எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிருவோம். நம்ம இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல, அதாவது கரண்ட் எஸ்யூவி ஜென்ரேஷன்ல உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் வந்து வேணும்னா ஹையர் பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 16 to 17 லேக் மேல வந்து போனாதான் உங்களுக்கு ஒரு நல்ல எஸ்யூவி பேக்கேஜ் வந்து கிடைக்கும். அந்த கேப் வந்து குறைக்கணுன்றதுக்காக ஸ்கோடா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ல ஸ்கோடா குஷாக் ஆனிக்ஸ் எடிஷன், அதாவது 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு 13.49 லேக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ல கிடைக்கிற இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு இந்த மிட் சைஸ் எஸ்யூவி 1 லிட்டர் TSI யூனிட்ல மட்டும் தான் வந்து தர போறாங்க. மேட்டட் வித் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டார்க் கன்வெர்ட் யூனிட் நமக்கு வந்து கிடைச்சிரும். நல்ல ஒரு டிரைவபிலிட்டி இது வந்து தரும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இன்ஜினோட பவர் அண்ட் டார்க் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி 115 bhp ஆஃப் பவர், 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 1 லிட்டர் TSI இன்ஜின் வந்து பார்க்க போனா நம்மளுக்கு 3 சிலிண்டர் கான்ஃபிகரேஷன் வந்து வரும். TSI இன்ஜினோட ரிலையபிலிட்டி அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம சொல்ல வந்து தேவையில்ல. எல்லாம் நல்லா சூப்பரா Volkswagen and Skoda வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதோட சர்வீஸ் குவாலிட்டி வந்து இப்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். எல்லா Skoda and Volkswagen அவுட்லெட்ஸ்ல பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஆகட்டும், சர்வீஸ் அவைலபிலிட்டி ஆகட்டும், சர்வீஸ் அபிலிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். TSI இன்ஜினை நம்ம நம்பி வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதர் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா இந்த வெஹிக்கிள் நம்மளுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் 13.49 லேக்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 6 ஏர் பேக் நமக்கு வந்து கிடைச்சிரும். நல்ஸ்டன் ஸ்டீல், அல்ட்ரா ஐஸ்டன் ஸ்டீல் இந்த திங் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாடி நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்திருப்பாங்க. கிட்ட 5 ஸ்டார் கேப்பபிள் GN கேப் பாடி தான் நம்மளுக்கு ஸ்கோடா குஷாக்ல வந்து வரும். ஸ்கோடா குஷாக் ஆனிக்ஸ் எடிஷன்லயும் அதே பேக்கேஜ் வந்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ABS வித் EBD, பிரேக் டிஸ்க் வைப்பிங், மல்டி கொலிஷன் அலர்ட், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட் சேஃப்டி பேக்கேஜுமே நம்மளுக்கு இந்த ஸ்கோடா குஷாக் ஆனிக்ஸ் எடிஷன்லயும் கொடுத்திருப்பாங்க. 13.49 லேக் எக்ஸ்ஷோரூம்ல கிடைக்கிறது ரொம்பவும் சூப்பர் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஆனிக்ஸ் எடிஷன் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கிடைச்சிரும். LED DRLs நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபாக் லாம்ப்ஸும் நம்மளுக்கு இந்த ஆனிக்ஸ் எடிஷன்ல வந்து கிடைச்சிரும். பம்பர் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் லுக் எல்லாம் இன்னும் மேசிவா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல்ல பார்க்க போனா நம்மளுக்கு ஆனிக்ஸ் எடிஷனுக்கு உண்டான அந்த பேட்சிங் நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த வீல் கவர்ஸும் ஒரு அலாய் ஸ்பெசிபிக் இமிடேட் பண்ற மாதிரி வந்து இருக்கு. R16 ஸ்டீல் வீல்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வைப்பர் அண்ட் டிஃபாகர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. வாஷர் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். பிபில வந்து ஆனிக்ஸ் எடிஷன் அந்த பேட்சிங் நமக்கு வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு கிளைமேட்ரானிக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனிக்ஸ் எடிஷன் ஸ்கஃப் பிளேட் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு சின்ன இன்ஃபோடைன்மென்ட் ஃபீச்சர், அதாவது அந்த ஆக்டிவ் வேரியன்ட்ல பாக்குற மாதிரி ஸ்கோடா குஷாக் பேஸ் வேரியன்ட்ல பாக்குற மாதிரி அதே இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் நமக்கு வந்து கிடைக்கும். அதுல நம்மளுக்கு மியூசிக் நீங்க வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அப்படி கனெக்ட் பண்ண முடியாதுன்னா கீழே நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பேஸ் வேரியன்ட் ஓனர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்துடும். ஒரு சின்ன MID நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த TPMS சிஸ்டம் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Krish Views.